ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், 2025 நியூ இயர் வரப்போகுது. இப்போ வரைக்கும் நான் சேவிங்ஸ் பண்ணதே இல்லை மணியை. நான் சேவிங்ஸ் பண்ணணும், இந்த வருஷத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹவு டு சேவ் எ மணி அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மணி. நம்ம லைஃப்பில் வந்து யார்கிட்டையும் எதுக்காகவும் நிற்கக்கூடாது. நம்மக்கிட்ட கொஞ்சமாச்சும் காசு இருக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சேவிங்ஸ் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். எப்போவுமே சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. தென் பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை வந்து ட்ராக்கிங் பண்ணுங்கள். ரெண்டுமே வந்து ட்ராக்கிங் பண்ணுங்கள். செலவு எவ்வளோ வருது, வரவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ராக்கிங் பண்ணுங்கள். மினிமம் உங்கள் சேலரியில் இருந்து 20 to 30% ஆஃப் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் நாளைக்கு பெரிய அமௌண்ட் ஆகும். கண்டிப்பாக சேவிங்ஸ்ன்றது ஒரு தொகையாச்சும் எடுத்து வைங்க வாழ்க்கையில். நியூ இயர் கோல் கண்டிப்பாக வைங்க. ஏன்னா வந்து கோல் வச்சா தான் நம்மளால் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணும் போது வந்து ஒரே சேவிங்ஸாக பண்ணாதீங்க. சேவிங்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரே சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. சேவிங்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அண்ட் வேரியபிள். ஏன்னா வந்து பல விதமான சேவிங்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஸ்ப்ளிட் அண்ட் வேரியபிள் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ண இது மாதிரி வந்து ஒரு 4-5 கேட்டகரியாக நம்ம வந்து சேவிங்ஸ் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் டார்கெட் பண்ணணும். டார்கெட் வந்து வச்சுருக்கிறீங்க. இந்த ஒரு வருஷத்தில் வந்து 1 இயரில் வந்து 1 லட்சம் வந்து சேவிங்ஸ் பண்ணுறேன், இல்லை நான் வந்து 2 லட்சம் வந்து சேவிங்ஸ் பண்ணுறேன், இல்லை 2 இயர்ஸில் வந்து 2 லட்சம் சேவிங்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதனா ஒரு கோல் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட அமௌண்ட்டே இல்லை, நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக இது மாதிரி வந்து எதனா ஒரு அமௌண்ட்டை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறோம், எந்த மெத்தட்லலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அப்படி பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து மந்த்லி வந்து நீங்கள் பட்ஜெட் போடணும். கண்டிப்பாக வந்து பட்ஜெட் வந்து ஃபேமிலியில் ரன் பண்ணணும். ஃபேமிலி பட்ஜெட் வந்து போடணும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சேலரிக்கு வந்து பட்ஜெட் போட்டிருப்பேன். 15லேருந்து 20 அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு சேலரிக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போட்டிருப்பேன். அது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதுலேயே வந்து சேவிங்ஸ் வந்து பார்ட் 2 போட்டிருப்பேன். இயர்லி எக்ஸ்பென்சஸ் வந்து பார்ட் 3 போட்டிருப்பேன். 3 வீடியோவாக போட்டிருப்பேன். அதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பட்ஜெட் போடாதவங்க இந்த வருஷத்துல இருந்தையாச்சும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் ஆஃப் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள். அது இல்லாமல் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்போவுமே வந்து எடுத்துக்காதீங்க. நமக்கு தேவையாக இந்த பொருள் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்குங்க. மந்த்லி பட்ஜெட்டில் வந்து இது வந்து மந்த்லி செலவுனா மந்த்லி செலவுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க. வீக்லி செலவுனா வீக்லி செலவு எடுத்து வச்சுருங்க. இது வந்து இயர்லி தான் செலவு, எனக்கு இயர்லி செலவுனா இயர்லி எடுத்து வச்சுருங்க. சில பேருக்கு வந்து டெய்லி செலவு பண்ணுவாங்க. டெய்லி வந்து நான் பால் வாங்குவேன், டெய்லி நான் வந்து கையிலேருந்து காசு கொடுப்பேன் அப்படின்றவங்க இயர்லி செலவுனா இயர்லி செலவு. இது மாதிரி வந்து எல்லா செலவையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ராக் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு மாதம் மாதம் நடக்குமா, இல்லை வாரம் வாரம் நடக்குமா, வருஷத்துக்கு ஒரு தடவையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சேவிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா இந்த 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை லாங் டேர்மா அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஷார்ட் டேர்ம் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு நான் வந்து மினிமம் வந்து ஒரு வருஷத்தில் நான் அமௌண்ட் சேர்க்க போகிறேன், 2 வருஷத்தில் அமௌண்ட் சேர்க்க போகிறேன்னா ஷார்ட் டேர்ம் போங்க. லாங் டேர்ம்னா ஒரு பெரிய அமௌண்ட் சேர்க்க போகிறேன், ஒரு வீடு வாங்க போகிறேன், நிலம் வாங்க போகிறேன் அப்படின்றவங்க அதில் போயிடுங்க. ஷார்ட் டேர்முக்கு வந்து எப்போவுமே வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஆர்டி சொல்வேன், கோல்டு காயின் சொல்வேன். லாங் டேர்முக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி, இதில் வந்து பேங்க்குக்கு ஆர்டி சொல்வேன். இதுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி சொல்வேன். கோல்டு சீட்டு அது மாதிரி ப்ரிஃபர் பண்ண சொல்வேன். ஏன்னா வந்து ஒரு லாங் டேர்மாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டு வரும்போது தான் வந்து அதோடைய உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது. ஏன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பேங்க்கில் வந்து 1 இயருக்கு கூட 6 மந்த்ஸ்லேருந்து கூட ஆர்டி வந்து க்ளோஸ் பண்ணலாம். நம்ம பேங்க்லேயே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு சேவிங்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் எப்படி லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களே வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. மந்த்லி வந்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண போகிறோம் நம்மளுடைய வந்து சேலரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து சேலரி வாங்குகிற பர்சனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் வந்து வீக்லி சேலரி இல்லை டெய்லி சேலரி அப்படின்றவங்க
அப்படின்றவங்க அவங்க எந்த மாதிரி மெத்தட் போகணுன்னா, உங்களுக்கு வந்து டெய்லி வர செலவில் வந்து நீங்கள் வந்து ஒரு 70-30 அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செலவுக்கு எடுத்துட்டாலும் 30% வந்து வீட்டுக்கு வந்து சேவிங்ஸ்க்கு வந்து எடுத்து வைங்க. இல்லைனா வந்து 1 வீக்குக்கு வந்து அதை அப்படியே வந்து அமௌண்ட்டை எடுத்து வச்சு வாரம் வாரம் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். டெய்லி வாங்குகிற சேலரிங்களுக்கு மந்த்லி சேலரி வாங்குறவங்க வந்து மந்த் ஆன் மந்த் வந்து கொடுத்துருங்க. இப்போ சேவிங்ஸ் மெத்தட் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் நிறைய மெத்தட் போவாங்க. நான் எல்லாமே வந்து கவர்மெண்ட் மெத்தட் தான் போகணுன்றதுக்காக பேங்க்குக்கு சொல்வேன். போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டாச்சும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். தென் வந்து கோல்டு சீட் வந்து ட்ரை பண்ணுங்கள். தென் வந்து இது உங்களுடைய ஆப்ஷன் தான். நீங்கள் பண்ணுறத தான் பண்ணுங்கள். ஏல சீட்டு இந்த மாதிரி மெத்தடில் மட்டும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓகே. பேங்க்னா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் இல்லை 6 மந்த்ஸ்லேருந்தே வந்து பேங்க்கில் ஓப்பன் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மினிமம் வந்து ஒரு 4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தராங்க. முதல்ல எஸ்பி அக்கௌண்ட் இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். பேங்க்கில் வந்து 4% தராங்க. போஸ்ட் ஆஃபீஸில் 4% தராங்க. பேங்க்கில் வந்து அவங்கவுங்க பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸான பர்சன்டேஜ். இதில் பேங்க் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டி கன்வே பண்ணுங்கள். ஒரு ₹100 இருந்தே கூட நம்ம ஆர்டி வந்து போடலாம். மாதம் மாதம் ₹100 போட்டிங்கன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து ஆர்டி போடலாம். கோல்டு சீட் உங்களுக்கு நம்பிக்கை தரமான ஆளுங்க, நம்பிக்கை தரமான கடை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகேனா கோல்டு சீட்டு போடுங்க. 11 மந்த்ஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வேஸ்டேஜே நம்ம கையிலேருந்து கொடுக்காத மாதிரி பார்த்து ஒரு ஸ்கீம் போடுங்க. அது இல்லாமல் ஜிஎஸ்டி சில இடத்துல 3% ஃப்ரீ தருவாங்க. நீங்கள் வந்து ஜிஎஸ்டி நமக்கு வேணும், இது ஃப்ரீயாக வேணும்னா அந்த மாதிரி கடையாக பார்த்து போடுங்க. அப்படி இல்லைனா வந்து ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கட்டுற மாதிரி போடுங்க. ஆனால் விஏ வந்து ஃபுல்லாகவே வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி பாருங்கள். இப்போ வந்து கோல்டு காயின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா எந்தெந்த ஷோரூமில் வந்து எவ்வளோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்க, எவ்வளோ எவ்வளோ ஆஃபர்ஸ் தராங்க, எவ்வளோ வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஆர் 2 டேஸ்லேயே வந்து மோர் தென் ஒரு 25 ஷாப்ஸ்க்கு வந்து நியர்பை வந்து கோல்டு சீட் வந்து ஒரு கம்பேரிசேஷன் ஒரு வீடியோ போட போகிறேன். கண்டிப்பாக வந்து அதையும் செக் பண்ணி பாருங்கள். நியூ இயரில் வந்து கோல்டு சீட்டு போடுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஏல சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை தரமான ஆளுங்க, உங்களுக்கு வந்து ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ் அந்த மாதிரி இருந்தால் போடுங்க. மினிமம் வந்து 10 மாதம், 15 மாதம், 20 மாதம்னு சொல்லிட்டு சீட்டு இருக்கும். அவங்கவுங்க அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 10 பேர் இருந்து 10 மாதம் வந்து கட்டுறது வந்து 1,00,000 கட்டலாம். 5,000 கட்டுறது வந்துட்டு 10 மாதம் வந்து 50,000 வரலாம். அதனால் வந்து உங்கள் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சீட்டு வந்து போடுவாங்க. உங்களுக்கு போடணுன்னா நல்லா ப்ராஃபிட் தான் இந்த சீட்டு. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள். தென் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற சில்லற காசை வந்து டிஜி கோல்டில் கூட சேவிங்ஸ் பண்ணுங்க. டிஜி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் அண்டு வந்து போத்தீஸ் 2 ஷோரூம்லேயுமே இருக்குது. உங்களுக்கு வந்து எதில் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போடுங்க. நான் 2த்துலேயுமே போட்டிருக்கிறேன். நான் இன்னும் வாங்கலை. வாங்கும்போது கண்டிப்பாக என்னுடைய டீட்டெயிலான வீடியோ வந்து அதில் போடுறேன். நீங்கள் அது மாதிரி வந்து மினிமம் வந்து ஒரு ₹100 இருந்துச்சுன்னா கூட போதும். எதுனா ஒரு ஸ்கீமில் போட்டு வருஷத்துக்கு 1 கிராம் எடுத்தால் கூட உங்களுடைய அது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னு சொன்னால் ₹100 நம்ம கிடைக்கிற கையில் சில்லற காசை வச்சு நம்ம வாங்குகிறோம். அதனால் வந்து 1 கிராமாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். தென் அதே மாதிரி சில்லற காசு இருந்துச்சுன்னா சில்வர் கூட சில பேர் வந்து அவங்க டெய்லி யூஸ்க்கு வாங்குவாங்க. சில பேர் பூஜை ஐட்டம்ஸ் வாங்குவாங்க. இல்லைனா வந்து அதிலே வந்து காயின்ஸ் கூட இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஐட்டம்ஸாக எடுக்கணும் அப்படின்ட்டு கூட வந்து பிக்கெஸ்ட்டு எதுனா ஒரு ஐட்டம்ஸ் அவங்களுக்கு எதுனா வேணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட தேவைகள் பொறுத்து தான் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்களை வந்து ரொம்ப மிச்சம் பண்ணுறாங்க, ரொம்ப சிக்கனம் அப்படி தான் சொல்லுவாங்க. யார் எது சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர போகிறீங்க. அதை மட்டும் நீங்கள் நினச்சி இந்த கோலை அச்சீவ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட ஏல சீட்டு வந்துடுது, அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு எஃப்டியாக மாற்றுங்க. இப்போ வந்து கையில் நமக்கு இருந்துச்சுன்னா செலவாயிடும்னு நினச்சிங்கன்னா 1 இயர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க. 2 இயர்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடலாம், பேங்க்லேயும் போடலாம். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் எதில் வேணால் போட்டுக்கலாம். பேங்க்கில் போடுறதா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்தே கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதா தான் 1 இயர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி இயர்ஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி போடுங்க. இப்போ நீங்கள் வந்து 1,00,000 நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு எத்தனை வருஷம் நீங்கள் போட போகிறீங்களோ இப்போ வந்து ஒரு வருஷத்தில் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணேன்னா 12ஆல் டிவைட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வருதோ நீங்கள் வந்து அதை வந்து மந்த் ஆன் மந்த் வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே வந்து நான் வந்து இந்த 1 லேக் ஒரு 5 லேக்கை வந்து ஒரு 5 இயர்ஸ்
அப்படின்னா 60 மந்த்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து டிவைட் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஒரு ஃபிகர் வரும். மாதம் மாதம் கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட்டை நான் சேவிங்ஸ் பண்ணிடணும் அப்படின்னா இந்த 5 இயர்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். எந்த ஸ்கீம் போட்டாலும் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நீங்களும் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். இது வந்து இந்த வருஷத்தில் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவிங்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வளருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.